Hi guys, welcome to Updates. நம்ம class 9 CBSE ல Science chapter 11 அதாவது work and energy ல explanation part 1 தான். So இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் நம்ம ஆரம்பிக்க போறோம். So வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். So இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம்? So motion அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டோட மோஷனை பத்தி பார்த்திருந்தோம். அந்த ஆப்ஜெக்ட்டோட cause of motion பத்தி பார்த்திருந்தோம். அடுத்து gravitation பத்தி பார்த்திருந்தோம். So இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுச்சு எது வந்து பாத்தீங்கன்னா work. So இப்போ இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம் work. இந்த workங்கற கான்செப்ட்டை இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்குது. அதான் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்புறம் பவர். So பாத்தீங்கன்னா இது மூணுத்தையும் நம்ம மேக்ஸிமம் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இப்போ all living beings need food. Living beings have to perform several basic activities to survive. We call such activities life processes. So எல்லா உயிரோட இருக்கிற விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிடுறதுக்கு தேவைப்படும். இப்போ எல்லா living beings have to perform several basic activities to survive. So survive ஆகணும்னா சில basic activities பண்ணி தான் ஆகணும். So அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம life process னு சொல்லுவோம். The energy for these processes come from the food. We need energy for other activities like playing, singing, reading, writing, thinking, jumping, cycling and running. Activities that are strenuous require more energy. அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா அவங்க ஓட வேண்டியதாக இருக்கும், குதிக்க வேண்டியதாக இருக்கும், எனிமீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு சேஃபான பிளேஸை தேட வேண்டியதாக இருக்கும். ஆல்சோ வி எங்கேஜ் சம் அனிமல்ஸ் இன் லிஃப்ட் வெயிட், கேரி லோட்ஸ், புல் கார்ட்ஸ் ஆர் ப்ளவ் ஃபீல்ட். ஆல் சச் ஆக்டிவிட்டி ரிக்வயர் எனர்ஜி. ஸோ சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது வேலையில் கூட எங்கேஜ் பண்ணுவோம். அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, லோடை கேரி பண்ணுறது, கார்ட்டையோ இல்லைனா ப்ளவுஸையோ ஃபீல்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம மாடு, குதிரை, கேமல்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரெக்வயர் ஆகும். திங்க் ஆஃப் மிஷின். ஸோ மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம். மிஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி தேவைப்படும். ஆனால் நம்ம மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி. இப்போ சில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின் பார்த்துருப்போம். ஸோ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஜினுக்கு பெட்ரோல் போடுவோம், சில இன்ஜினுக்கு டீசல் போடுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா why do living beings and machines need energy? So இந்த மிஷினுக்கும் லிவிங் பீயிங்க்கும் எனர்ஜி ஏன் தேவைப்படுது? ஒர்க். ஸோ ஒர்க்னா என்ன? ஸோ நம்ம டே டு டே யூஸ்ல வந்து ஒர்க்குங்கிற ஒரு டேர்ம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த வேலையை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறேங்க. ஆனால் அந்த ஒர்க்கும் ஃபிசிக்ஸில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை படிக்கலாம். நாட் மச் ஒர்க் இன் ஸ்பைட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங். Kamali is preparing for examination. She spends a lot of time in studies. She reads books, drawing diagrams, organizes her thoughts, collecting question papers, attend classes, discussing problems with her friends, and perform experiments. She expends a lot of energy on these activities. In common parlance, she is working hard. All this hard work, may involve very little work if we go by the scientific definition of work. You are working hard to push yourself a huge rock. Let us say that the rock does not move despite all the effort. You get completely exhausted. However, you have not done any work on the rock as there is no displacement of the rock. You stand still for a few moments with the heavy load on your head. You get tired. You have exerted yourself and have spent quite a bit of your energy. Are you doing work on the load? The way we understand the term work insights, work is not done. இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு கமாலி சொன்னாங்க. ஸோ கமாலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயக்ராம் வரைகிறாங்க, அவங்களோட தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி வந்து அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எனர்ஜி வந்து கண்டிப்பாக ஆகும். ஆனால் இப்போ சாதாரணமாக பார்க்குறப்போ நம்ம பார்த்தோன்னா இதை வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்னு சொல்லுவோம். ஆனால் இதுவே நம்ம வந்து ஃபிசிக்ஸ் வழியாக சயின்டிஃபிக் டெஃபினேஷனில் பார்த்தோம்னா அவங்க ரொம்ப கம்மியான வேலையை தான் செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ ஒரு பெரிய ராக் இருக்குது. அந்த பெரிய கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து தள்ளுறப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது வந்து நவுறாது. அது நவுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தள்ளுறீங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த எனர்ஜியில் எங்கே போயிருக்கோம்? You are completely exhausted. However, you have not done any work on the rock as there is no displacement of the rock. So அந்த ராக் நவுறவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் செஞ்சது எந்த ஒர்க்குமே இல்லை. You stand still for a few months with the heavy load on your head. ஸோ உங்கள் தலைக்கு மேலே வந்து ஒரு ஹெவி லோடை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா நீங்கள் வந்து டயர்ட் ஆவீங்க.
ஆனா scientific definition படி பார்த்தோம்னா நீங்க ஒரு bit of energy கூட spend பண்ணல. You climb up a step of staircase and reach the second floor of the building just to see the landscape from there. You may even climb a tall tree. If we apply the scientific definition, these activities involve a lot of work. In day-to-day life, we consider any useful physical or mental labor as work. Activities like playing in the field, talking with friends, humming a tune, watching a movie, attending a function are sometimes not considered to be work. What constitutes work depends on the way we define it. We use and define the term work differently in science. To understand this, let us do the following activities. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பை வந்து ஏறிங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புது கார்டன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கார்டன் வந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வியூலேருந்து உங்களுக்கு சரியாக தெரியலங்கிறதுனால நீங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போய் அந்த இடத்துல இருந்து அந்த கார்டனை பார்க்குறீங்க. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போய் அந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கீங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் போயிருக்கீங்க. ஸோ ஒர்க் நடந்திருக்கு. In day-to-day life, we consider any useful physical or mental labor as work. ஸோ நம்ம day-to-day லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் லேபர் இல்லைன்னா மென்டல் லேபரை கூட நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபீல்டில் போய் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, ஒரு டியூனை ஹம் பண்ணுறது, ஒரு மூவியை பார்க்கறது, ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒர்க்னா என்னன்னா அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒர்க்கை டிஃபைன் பண்ணுறதுல சயின்ஸ்ல வந்து டிஃப்ரெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட் அஸ் now do the following activities. Activity 11.1. So first activity. So நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த பேராகிராஃப்ல எல்லாம் பார்த்திருந்தோம். A number of activities which we normally consider to be work in day-to-day life. For each of us activity, ask the following question and answer them. What is work being done on? What is happening to the object? Who, what is doing the work? So இதில் இந்த கேள்விக்கு நம்ம பேசணும்னா நம்ம வந்து இந்த scientific conception of work பத்தி படிக்கணும். To understand the way we view work and define work from the point of view of science, let us consider some situation. Push a pebble lying on a surface. The pebble moves through a distance. You exert a force on the pebble and the pebble got displaced. In this situation, work is done. A girl pulls a trolley and it truly moves through a distance. The girl exerted a force on the trolley and it is just displayed. Therefore, work is done. Lift a book through a height. To do this, you must apply a force. The book rises up. There is a force applied on the book and the book has moved. Hence, work is done. So, work எப்படி நடக்குதுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ சில சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ நீங்கள் சர்ஃபேஸில் இருக்கிற அந்த பெப்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் போய் வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படுது. இப்போ அந்த பபிள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. In this situation, work is done. A girl pulls a trolley and trolley moves through a distance. ஸோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலியை வந்து புல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ட்ராலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் போகுது. ஸோ இப்போ பார்க்குறப்போ இந்த இடத்துலையும் வந்து ஒர்க் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் மேலே எடுக்கிறீங்க. இப்போ மேலே எடுக்கிறப்போ அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே எடுத்திருக்கீங்க. ஸோ அதனால ஒர்க் நடந்திருக்கு. இப்போ பார்க்குறப்போ ஒர்க் நடந்திருக்குன்னு சொல்கிற இடத்துல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு, கொஞ்சம் அது ஒரு டிஸ்டன்ஸோ ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்லையும் டிஸ்டன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிறது தெரியுது. A closer look at the above situation reveals that two conditions need to be satisfied on work to be done. A force should act on a body. So force act ஆனா மட்டும்தான் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் நகரும். So force act ஆகணும். அடுத்து object must be displaced. So object displace ஆயிருக்கணும். If any one of the following condition does not exist, work is not done. This is the way we view work in science. So இது மூலமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கை வந்து பார்க்குறோம். A bullock is pulling a cart. The cart moves. There is a force on the cart and the cart has moved. Do you think the work is done in this situation? So ஒரு புல்லக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் இழுக்குது. So force வந்து எக்ஸர்ட் ஆகுது. There is a force on the cart and the cart has moved. So அந்த கார்ட் வந்து ஒரு டைரக்ஷனுக்கு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கா, ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்குது, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒர்க் நடந்திருக்கு. ஆக்டிவிட்டி 11.2. Think of some situation from your daily life involving work. List them. Discuss with your friend whether work is being done in each situation. Try to reason out your response. If work is done, which is the force acting on the object? What is the object on which the work is done? What happens to the object on the work is done?
So இப்போ work done by a constant force. So ஒரு constant force நால நடக்கிற work. How is work defined in science? To understand this, we shall first consider a case when the force is acting in the direction of displacement. Let a constant force F act on a object. Let the object be displaced through a distance S in the direction of force. Let W be the work done. We define work to be equal to the product of force and displacement. So work-க்கு நமக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவே தராங்க. அதாவது workங்கிறது force-க்கு displacement-க்கும் இருக்கிற product. அதாவது work is equal to force into displacement. Thus, work done by a force acting on an object is equal to the magnitude of the force multiplied by the distance moved in the direction of the force. Work has only magnitude and no direction. So, work வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸும் அதாவது ஒரு பர்டிகுலரான டைரக்ஷன்ல போற ஃபோர்ஸும் அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆன அந்த ஆப்ஜெக்ட் எந்த தூரம் மூவ் ஆயிருக்கோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ப்ராடக்ட் தான் நமக்கு ஒர்க் டன். ஒர்க் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கு. ஸோ மேக்னிடியூட்னா அளவு. ஸோ அந்த அளவு மட்டும் தான் இருக்கு. ஒர்க்குக்கு டைரக்ஷன் கிடையாது. So in equation 11.1, if F is equal to 1 Newton and S is equal to 1 meter, then the work done by the force will be 1 Newton meter. Here the unit of work is Newton meter or joule. So இந்த இடத்துல 1 Newton அப்புறம் 1 மீட்டர் நடந்துருக்கு. So F into S 1 Newton meter. So இந்த Newton meterங்கிறத நமக்கு ஒரு புது யூனிட்டா சொல்லியிருக்காங்க. அதான் joule. Thus 1 joule is amount of work done on object when a force of 1 Newton is displaced by 1 meter along the line of action of the force. So ஒரு ஆப்ஜெக்ட 1 நியூட்டன் கொடுத்து 1 மீட்டர் நவுத்துனா அது வந்து 1 joule of force வந்து ஆக்ட் ஆயிருக்கா சொல்றாங்க. Look at equation 11.1 carefully. What is it work done when the force on the object is 0? What would be the work done when the displacement of the object is 0? Refer to the condition that has to be satisfied. Say that the work is done. So ஒருவேளை force 0 இருந்தா கண்டிப்பா W is equal to force into S. ஒருவேளை force 0 இருந்தா கண்டிப்பா 0 into S 0 தான் வரும். ஒருவேளை displacement 0 இருந்தாலும் 0 into F 0 தான் வரும். So அதனாலேயே force இல்லனா displacement இல்ல ரெண்டுமே ஏதாவது ஒண்ணுமே இல்லனா ரெண்டுமே 0 இருந்ததுன்னா கண்டிப்பா work வந்து நடக்காது. A force of 5 Newton is acting on an object. The object is displaced to 2 meter in the direction of the force. So ஒரு force of 5 Newton வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது. சோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுது in the direction of force. So அந்த direction of forceல டிஸ்பிளேஸ் ஆகுது. If the force act on the object all through the displacement, then work done is 5 Newton into 2 meter. So இப்போ force ஓட directionலயே அது வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கிறதுனால நமக்கு work done என்ன force into displacement. So 5 into 2 10 Newton meter or 10 joule. Consider another situation in which the force and displacement are in the same direction. A baby pulling a toy car parallel to the ground, as shown in the figure 11.4. The baby has exerted force in the direction of displacement in the car. In this situation, the work done will be equal to the product of the force and displacement. In such situation, the work done by the force is taken as positive. So, இப்போ force ஒரே directionல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒர்க்கை நம்ம பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை கை மூலியமா இழுக்குது. ஸோ அது இழுக்கிறதும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு, அந்த கார் வந்து வர்றதும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் ஒர்க் தான் நடந்திருக்கு. கன்சிடர் a situation in which object is moving with a uniform velocity along a particular direction. Now a retarding force F is applied to the opposite direction. That is, the angle between two directions is 180 degree. Let the object stop after displacement S. In such situation, the work done by the force F is taken as negative. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கார் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கும். ஸோ அதனாலேயே ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் F into minus S or minus F into S. It is clear from the above discussion that work done by a force can either be positive or negative. To understand this, let us do the following activity. Lift an object up. Work is done by the force exerted by you on the object. The object moves upward. The force you exerted is in the direction of displacement. However, there is a force of gravity acting on the object. Which one of these forces is doing positive work? Which one is doing negative work? Give reasons. So நமக்கு above discussionல இருந்து clear-ஆ வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. So workங்கிறது ஒரு ஃபோர்ஸ்னால செய்யப்பட்ட ஒரு
ஒர்க் கேன் எய்தர் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இதை எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் செஞ்சிருக்கோம். The object moves upward, the force you exert is in the direction of the displacement. However, there is a force of gravity acting on the object. Which one of the force is doing positive work? Which one is doing negative work? Give reasons. So, எது positive work பண்ணுது, எது negative work பண்ணுது? இப்போ பார்க்குறப்போ நம்ம பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எடுக்கிறோம். ஸோ மேலே எடுக்கிறப்போ அது மேலே டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ நம்ம பாசிட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் கிராவிட்டி வந்து அது கீழே எடுக்குது, ஆனால் அது மேலே போகுது. ஸோ கண்டிப்பாக பார்க்குறப்போ இந்த இடத்துல கிராவிட்டி வந்து நெகட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கு. Work done is negative when the force act opposite to the direction of the displacement. Work done is positive when the force is in the direction of displacement. So thank you friends. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you friends. Bye.